அவையோர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், தமிழ்நாடு அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கே.என். நேரு அவர்களும், தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு இன்ஜினியர் எஸ். சிவசங்கர் அவர்களும் வந்துவிட்டார்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நிமிடத்தில் அரங்கத்திற்குள் வர இருக்கிறார்கள். அடுத்த சில நிமிடங்களில் மீண்டும் மேடை நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வந்தவுடன் சங்கத்தினுடைய பொன்விழா கல்வெட்டினை திறந்து வைத்துவிட்டு அமைச்சர் பெருமக்கள் பல்வேறு விருதுகளை கௌரவிப்பவர்களாம் கௌரவித்துவிட்டு அருமையான ஒரு பாராட்டுரையும் வழங்க இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசினுடைய நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மாண்புமிகு அமைச்சர் உயர்திரு கே.என். நேரு அவர்களும், தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு இன்ஜினியர் எஸ். சிவசங்கர் அவர்களும் அரங்கத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவையோர் தங்களுடைய கரவொலி மூலமாக அந்த இரண்டு அமைச்சர் பெருமக்களையும் அன்போடு வரவேற்கிறார்கள். சங்கத்தினுடைய வரலாற்றை பறைசாற்றும் நினைவு சின்னங்களில் ஒன்று கல்வெட்டி என்பார். பொன்விழா கல்வெட்டினை மாண்புமிகு தமிழ்நாடு அரசினுடைய நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கத்துறை அமைச்சர் அவர்கள் தனது பொற்காரங்களால் தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களது முன்னிலையில் கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள். சங்கத்தினுடைய வரலாற்றை என்றும் நினைவில் பதிக்கின்ற வகையில் சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய கல்வெட்டினை மாண்புமிகு அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலை வகித்து பெருமை சேர்க்கிறார்கள். திரு என். கந்தசாமி B.A. அவர்கள் தனது விழா தலைமையுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் காலை இனிய வணக்கங்கள். இன்று நமக்கெல்லாம் ஒரு இனிதான நாள். ஏனென்றால் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பொன்விழாவை கொண்டாடப்படும் நாள். அந்த அரிய நன்னாளில் நமது லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு பொன்விழாவிற்கு வந்துள்ள நம்ம சங்கத்தின் உறுப்பினரான அனைவர்களுக்கும், அதேபோல் இங்கே நம்ம சங்கத்தில் அழைப்புதலை ஏற்று பல்வேறு அலுவலருக்கு மட்டிலும் இந்த சங்ககிரி சங்கத்துக்கு வந்து சிறப்புரையாற்ற உள்ள நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் அண்ணன் கே.என். நேரு அவர்களுக்கும் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் திரு அன்னார் சிவசங்கர் அவர்களுக்கும், சேலம் பாராளுமன்ற தொகுதி MP அன்னார் T.M. செல்வகநாதி அவர்களுக்கும், நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி அவர் வர முடியாததால் அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும்,
சேலம் மாவட்ட கலெக்டர் திரு பிருந்தாதேவி மேடம் அவர்களுக்கும், சேலம் மாவட்ட கண்காணிப்பாளர் ஏ.கே. அருண் கபிலன் அவர்களுக்கும், சங்ககிரி கோட்டாட்சியர் நமது ஆர்டிஓ அவர்கள் திரு என் லோகநாயகி அவர்களுக்கும், சங்ககிரி துறை கண்காணிப்பாளர் திரு ராஜா அவர்களுக்கும், நமது சங்கத்தின் ஆடிட்டர் திரு மாதவன், திரு சாரங்கன் அவர்களுக்கும், மேலும் நமது சங்கத்தை சிறப்பிக்க நம்மளுடைய ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனுடைய சேர்மேனும் ஆகிய சிம்டாவினுடைய பொதுச் செயலாளர் சி.ஆர். சண்முகப் அவர்களுக்கும், சங்ககிரி ஏஎம்டிசி தலைவர் திரு அமிர்தால் மதன் அவர்களுக்கும், ஏஎம்டிசி எம்பியிலிருந்து வந்திருக்கும் மிஸ்டர் விஜய் கல்ரா அவர்களுக்கும், சிம்டாவிலிருந்து வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் நமது வியாபாரத்தின் பார்ட்னராக உள்ள ஐஓசி நிறுவனத்தில் வந்திருக்கும் திரு இடி திரு அண்ணாதுரை அவர்களுக்கும், ஐஓசி சிஜிஎம் திரு பி.கே. ராஜேந்திர அவர்களுக்கும், சேலம் டிஎம் திரு எம்டி கிரண்குமார் அவர்களுக்கும், சேலம் அசோக் லைலாண்ட் எம்டி திரு ஷேனு அகர்வால் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் திரு சஞ்சீவ்குமார் மற்றும் ஜோனல் மேனேஜர் சிவகுமார் மற்றும் டிவிசியில் வந்திருக்கும் விஜயராகவன் அவர்களுக்கும், கல்ஃப் நிகர் எம்டி ரவிச்சால் அவர்களுக்கும், சுந்தரம் ஃபைனான்ஸ் வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், டாடா மோட்டார்ஸ், விஎஸ்சி மோட்டார்ஸ் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அதேபோல் நம்முடைய சங்கத்தின் அழைப்புதல் ஏற்று தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு சங்கங்களிலிருந்து வந்திருக்கும் பொறுப்பாளர்களுக்கும், நமது சங்கத்தில் உள்ள சங்கத்துக்கு சப்ளை செய்யும் அனைத்து சப்ளையர்களுக்கும் மற்றும் ஏனைய சங்கத்தில் வந்திருக்கும் எல்லோருக்கும், இங்கே அரங்கில் இருந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர்களுக்கும் சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று, அதுபோல் நாம் பொன்விழா குழுவில் இருக்கும் என்னுடன் பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கும் செயலாளர் திரு மோகன்குமார் அவர்களுக்கும், செங்கோட்டையர் அவர்களுக்கும், பிஎம்பி சின்னத்தம்பி அவர்களுக்கும், இணைச் செயலாளர் கே முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் நம்ம சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களுக்கும், நம் சங்க காலத்திலிருந்து இந்த 50 ஆண்டு காலம் சங்கத்தினுடைய சேவைகளை உடனடியாக செய்து கொடுத்து நம்ம சங்க பணியாளர்களுக்கும், இந்த சங்கம் பொன்விழா ஆண்டு சிறப்பாக அமைய ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த 50 ஆண்டில் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் என்றும் நன்றாய் தொடரும் காலம் வளவர பரவசம் பெருகி பயனுடன் தொடரட்டும், பார்ப்புகழ உயர்ந்து பெரும்பேர் படையட்டும் என்ற சிறந்த வரிகளுடன் நமது லாரி உரிமையாளர் சங்கம் சங்ககிரி மேற்கு பகுதியில் திரு நல்லா கவுண்டர் அவர்களால் 1974 ஆண்டு ஒரு 33 உறுப்பினர்கள் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அது அப்படியே மேற்கிலிருந்து கிழக்கு நகர்ந்து சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கம் என்று 1974 ஆண்டு பதிவு செய்து அதை அதாவது முக்கியமாக பங்கு வகிக்கும் திரு மணி எஸ்பி மணி அவர்கள்தான் இந்த சங்கத்துக்கு ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்தார் என்பதில் யாருக்கும் ஐயம் வேண்டாம். ஏன்னா 19 ஆண்டு காலம் அவர்கள் பதவி வகித்து இந்த சங்கம் என்றால் என்ன என்று எல்லோருக்கும் அறிய செய்தவர் அவர்தான். அதற்கு பின்னால் வந்த கே ஆசித்தம்பி அவர்கள் அந்த சங்கத்தை மேலும் வலுப்பெறச் செய்து அவர் காலத்தில் ஒரு வெள்ளி விழா கொண்டாடியது என்பதும் இந்த சங்கத்துக்கு சிறப்பாக தான் கருத வேண்டும். அதற்கு பின்னால் வந்த சுந்தரம் அவர்களும் இந்த சங்கத்தை மேலும் வளம்பெற பல்வேறு முயற்சிகள் எடுத்து வளம்பெற செய்துள்ளார். அதற்கு பின்னால் வந்த குமாரசாமி அவர்களும் பல்வேறு முயற்சிகளில் சங்கத்தை நம்முடைய இந்தியாவை திரும்பி பார்க்க அளவு செய்து சங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பான மாநிலத்தில் தலைவர் என்ற பொறுப்பையும் 2 முறை வகித்து பெருமை சேர்த்துள்ளார் என்பது எல்லோருக்கும் அறிந்தது. அதே போல் அதற்கு பின் வந்த மிஸ்டர் செல்வராஜ் கேபிஆர் அவர்களும் மிக நல்ல முறையில் சங்கத்தை ஒரு இராணுவ கட்டுப்பாடு நடத்தினார் என்பதற்கு யாருக்கும் எந்த விதமான ஐயம் பட வேண்டாம். அதை தாண்டி என்னை இந்த பொன்விழா நடத்துவதற்கு நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த பொன்விழா நடத்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு அனைவருக்கும் உங்கள் தாழ்வணிந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொன்விழா என்பது நமக்கு ஒரு விழாவு மட்டும் இல்லை, நம் வளர்ச்சியை மற்றவர்கள் சொல்ல பெருமைப்படுத்தும் பொழுது நமக்கு இன்னும் வேகம் பெறும். நம்ம அதை அடுத்து வைர விழா மற்றும் அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டதற்கு ஒரு முற்படியாக இருக்கும் கருதி கொண்டு நம் சங்கம் பல்வேறு சேவைகளில் உறுப்பினர்களுடைய சேவைகளில் பல்வேறு முக்கியமான சேவைகளை எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு சங்கத்து உறுப்பினர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஆகட்டும், அவர்களுக்கு ஒரு அதாவது இறக்கும் காலத்தில் அவர்களுக்கு உதவித்தொகையாகட்டும், அவருடைய குழந்தைகளுக்கு கல்வித்தொகையாகட்டும் மற்றும் அவர்களுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சம்மந்தப்பட்டவர்கள் எடுத்து சென்று இந்த சங்கம் தன் சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதேபோல் சங்கத்தில் அனைத்து பொருளையும் குறைந்த விலைக்கு வாங்கி
சிறப்பாக 24 மணி நேரம் லாரி மெம்பர்களுக்கு நாம் உதவி செய்து கொண்டு விற்பனை செய்து கொண்டு என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சங்கத்தின் உறுப்பினர்கள் அதேபோல் சங்கத்தில் ஒவ்வொரு செயல்களையும் கவனத்துடன் செய்து சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு உண்டான எந்த பிரச்சனைகளும் எந்த நேரத்திலும் செய்து கொடுக்க காத்திருக்கிறோம். இதெல்லாம் நம் சங்கத்தினுடைய கல்ஃப் ஆயில் நிறுவனத்தினராகட்டும், ஐஓசி நிறுவனமாகட்டும், அசோக் லேண்ட் நிறுவனமாகட்டும், எல்லோருமே நமக்கு டாடா மோட்டார்ஸ் மற்ற அனைத்து நிறுவனங்களிலிருந்தும் நம் சங்ககிரி சங்கம் என்றாலே ஒரு தனி கவனம் செலுத்தி அதனுடைய எங்களுடைய வளர்ச்சியில் அவர்கள் பங்கு கொண்டார் என்பதற்கு ஒருபோதும் அர்த்தமில்லை, ஒருபோதும் ஐயமில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சங்கத்தின் சார்பாக 3 பெட்ரோல் பங்குகள் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 4வது ஒரு பெட்ரோல் பங்க் விரைவில் அமைய இருப்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த பொன்விழாவை விட்டு ஐஓசி நிறுவனத்தின் மூலம் நம்ம இருக்கும் 3 பங்குகளையும் நவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மூலம். அதேபோல் நம்ம சங்ககிரியில் லாரி வளருவதற்கேற்ற போல் டிரைவர்கள் வளரவில்லை. அதை கருத்தில் கொண்டு டாடா மோட்டார்ஸ் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளாக விடுத்தோம். எங்களுக்கு ஒரு டிரைவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று கேட்டோம். எங்களுடைய கோரிக்கையை, கனிவான கோரிக்கையை அவர்கள் ஏற்று சங்ககிரியில் ஒரு டிரைவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒன்றை 13 ஏக்கர் நிலப்பரப்பில் விரைவில் அமைத்து கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள். அது வரும்பொழுது நமக்கு டிரைவர் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைத்துக்கிறோம். அதுக்காக இந்த பொன்விழா ஆண்டில் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த சங்ககிரியின் நலப்பேற்று திரு ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் சேலத்தில் வந்திருக்கிறார். அவர்களையும் வரவேற்கிறோம். மேலும் இந்த சங்கம் மேலும் மேலும் வளர நம்முடைய சங்கத்தில் உள்ள வாழ்த்து சொல்ல வந்துள்ள அனைத்து அமைச்சர் பெருமக்களும் மற்றும் சட்டசபை உறுப்பினர்களும் மற்ற கம்பெனியை சார்ந்தவர்களுக்கும் வாழ்த்துக்களை வழங்க வாய்ப்பு கொடுத்து என்னுடைய உரையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவையோர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக விருந்தினர்களை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி. அந்த வகையில் சங்ககிரி லாரி உரிமை சங்கத்தினுடைய பொன்விழாவிற்கு வருகை புரிந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை முதலாவதாக கௌரவித்து மகிழ்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள்தான் சங்ககிரியிலே ஆர்டிஓ ஆஃபீஸை அன்று திறந்து வைத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை கௌரவித்து மகிழ்கிறார்கள். அடுத்து இந்திய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் சேலம் தொகுதி திரு TM செல்வ கணபதி MA LLB MP அவர்களை கௌரவித்து மகிழ்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவையின் சேலம் வடக்கு தொகுதி உறுப்பினர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களை கௌரவித்து மகிழ்கிறார்கள். அடுத்து சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி மேனகா மேடம் அவர்களை கௌரவித்து மகிழ்கிறார்கள். சங்ககிரி கோட்டை த ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் திருமதி N லோகநாயகி அவர்களை கௌரவித்து மகிழ்கிறார்கள். இந்த விருது ஓர் ஆலம் விழுது அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அமைப்பின் பெருமையையும் உறுப்பு சங்கங்களின் நலனையும் உறுப்பினர்களின் வளர்ச்சியையும் தனது உயிராகவும் உயிர் மூச்சாகவும் கொண்டு அயராது உழைத்து வரும் மகத்தானவரான நியூ டெல்லி ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அமைப்பின் சேர்மன் டிரான்ஸ்போர்ட் ரத்னா டாக்டர் GR சண்முகப்பா அவர்களுக்கு சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கத்தின் பொன்விழா பாராட்டு விருதினை மாண்புமிகு தமிழ்நாடு அரசினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் தனது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க
மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். வரலாறு என்றும் மாறாது மறையாது. வளர்ச்சியை, உழைப்பின் பெருமையை உலகிற்கு சொல்வது வரலாறு. தற்பொழுது சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் 50 ஆண்டுகால பொன்னான வளர்ச்சியின் வரலாறு காணொளி மூலமாக கண்களுக்கு விருந்தளிக்க ஒளிபரப்பாகிறது. மோட்டார் வாகன சரக்கு போக்குவரத்து துறைக்கும் தமிழ்நாட்டிற்கும் சேலம் மாவட்டத்திற்கும் பெருமைகள் நிறைக்கும் சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் 50வது ஆண்டு விழா. இது ஒரு பொன் விழா. ஆம், இது ஒரு இனிய பொன் விழா. இப்பொன்விழா ஆண்டின் நிர்வாகிகள் தலைவர் என் கந்தசாமி, செயலாளர் என் மோகன்குமார், பொருளாளர் SR செங்கோட்டுவேல், உபத்தலைவர் எம் சின்னத்தம்பி, இணை செயலாளர் கே முருகேசன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் இவர்களுடைய சீரிய முயற்சியால் பெருமை மிகு இப்பொன்விழா கொண்டாடும் நேரத்தில் இச்சங்கத்தினுடைய வளர்ச்சி பாதையின் காணொளி காட்சி பதிவுகள் இதோ நமக்காக. 1974 ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி சங்ககிரி மேற்கு இந்தியாவில் லாரி உரிமையாளர்கள் சங்கம் என்ற பெயரில் இச்சங்கம் உதயமானது. சுமார் 33 உறுப்பினர்களை மட்டுமே கொண்டு துவங்கப்பட்ட இச்சங்கம் இன்று 3600க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு சிறப்பாகவும் வலிமையுடனும் பெருமையுடனும் சேவையாற்றி வருகிறது. இச்சங்கத்தின் முதல் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட KR நல்லா கவுண்டர் அவர்களின் தலைமையில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு இன்று வரை இச்சங்கம் சிறப்போடு செயல்பட்டு வருகிறது. 1974 ஆண்டு முதல் 1975 ஆண்டு வரை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், 1975 ஆண்டு முதல் 1994 ஆண்டு வரை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், 1994 ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், 2000 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், 2003 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், 2006 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், 2009 ஆண்டு முதல் 2012 ஆண்டு வரை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், 2012 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், 2015 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், 2022 ஆண்டு முதல் உள்ள தற்போதைய சங்க பொறுப்பாளர்கள் இதோ. 1975 ஆண்டு முதல் 1994 ஆண்டு வரை தலைவர் SP மணி அவர்கள் தலைமையில் 20 ஆண்டு காலமாக சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி சங்கத்திற்கு பல்வேறு சாதனைகள் செய்துள்ளார்கள். 1980 ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் பெட்ரோல் பங்க் திருச்செங்கோடு லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் கே முத்துசாமி அவர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டது. 1984 ஆண்டு சங்கத்திற்கு நிலையான கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு அதில் சங்க அலுவலகம், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், ஆயில் ஸ்டோர் விற்பனை செயல்பாட்டில் வந்தது. சங்ககிரி லாரி உரிமையாளர்களின் வாகனங்களை பதிவு செய்வதற்கு அன்றைய போக்குவரத்து துறை அமைச்சர் S முத்துசாமி அவர்களால் ஜூன் 10ஆம் தேதி 1984 ஆண்டு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் துவங்கி வைக்கப்பட்டது. 1994 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரை தலைவர் கே ஆசைத்தம்பி அவர்கள் தலைமையில் 9 ஆண்டு காலமாக சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி சங்கத்திற்கு பல்வேறு விருதுகளை பெற்று சாதனை படைத்து 1995-96 ஆண்டு சேவை, தரம், பராமரிப்பு மற்றும் டீசல் விற்பனையில் முதலிடம் பெற்றமைக்காக இந்தியன் ஆயில் நிறுவன அதிகாரியிடம் இருந்து சங்கம் 3 விருதுகள் பெறப்பட்ட நிகழ்வு. 2003 ஆண்டு தலைவர் கே ஆசைத்தம்பி அவர்களின் தலைமையில் வெற்றியின் பாதையில் உழைப்பின் பெருமையால் வானுயர உயர்ந்து நிற்கும் வெள்ளி விழா கட்டிடம். வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் போது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சி பொன்னையன், சே செம்மலை, ரா விஸ்வநாதன் அவர்களால் வெள்ளி விழா கட்டிடம் திறக்கப்பட்டது. மேலும் 2000 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரை மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன செயலாளராகவும்
சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளார். ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் உப தலைவராக இருந்தபோது சங்கத்திற்காக டிரான்ஸ்போர்ட் குமார் விருதினை பெற்றுள்ளார். 2003ஆம் ஆண்டு அதிக டீசல் விற்பனை செய்ததற்காக இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரி சி வெங்கடேஷ்குமார் SDM அவர்களிடம் நமது தலைவர் கே ஆசைத்தம்பி அவர்கள் விருது பெறும் நிகழ்வு. 2003ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை தலைவர் PC சுந்தரம் அவர்கள் தலைமையில் 6 ஆண்டு காலமாக சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி பல்வேறு சாதனைகளை பெற்றுள்ளார்கள். மேலும் 2009ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன செயலாளராகவும் சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளார்கள். 2004ஆம் ஆண்டு சங்கத்தின் சார்பாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மூலம் படைவீடு பச்சாம்பாளையத்தில் யூனிட் 2 பெட்ரோல் பங்க் துவங்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு அதிக அளவு டீசல் விற்பனை செய்ததற்கான இந்தியன் ஆயில் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பிளாட்டினம் விருதும் இதே ஆண்டில் சங்கத்தின் சிறப்பான சேவையை பாராட்டி ஆல் இந்தியா மோட்டார் காங்கிரஸ் சார்பாக டிரான்ஸ்போர்ட் சாம்ராட் விருதும் வழங்கப்பட்டது. 2006இல் அதிக அளவில் டீசல் விற்பனை செய்ததற்கான இந்தியன் ஆயில் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் விருதுடன் இதே ஆண்டில் சர்வோ ஆயில் அதிகம் விற்பனை செய்ததற்காகவும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் விருதும் கிடைத்தது. 2008ஆம் ஆண்டு முதல் சங்கத்திற்கு சொந்தமாக ஆவரங்கம்பாளையம் SLUS நகரிடத்தில் TVS மற்றும் அசோக் லைலாண்ட் கம்பெனியின் வாகனம் விற்பனை மற்றும் சர்வீஸ் ஆகியவை செயல்பாட்டில் வந்தது. 2009ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை தலைவர் MR குமாரசாமி அவர்கள் தலைமையில் 6 ஆண்டு காலமாக சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி பல்வேறு விருதுகளை பெற்று சாதனைகளை பெற்றுள்ளார்கள். மேலும் 2015ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவராகவும் சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளார்கள். ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் நிர்வாக குழு உறுப்பினராக தற்போது வரை செயல்பட்டு வருகிறார். 2011ஆம் ஆண்டு அசோக் லைலாண்ட், TVS, டாடா மோட்டார்ஸ் மற்றும் VST நிறுவனத்தால் 2 மீட்பு வாகனங்கள் ரெக்கவரி வேன் நமது சங்கத்திற்கு வழங்கப்பட்டது. சர்வோ ஆயில், கல்ஃப் ஆயில் விற்பனையில் 2010, 2012ஆம் ஆண்டுகளில் மாநில அளவில் முதலிடம் பிடித்ததோடு 2012ஆம் ஆண்டு சங்ககிரி பச்சக்காட்டில் லாரி பிளாசா இடத்தில் கட்டிடம் கட்டப்பட்டு ஆயில் ஸ்டோர் மற்றும் ஆட்டோமொபைல்ஸ் விற்பனை தொடங்கப்பட்டு உள்ளது. 2013ஆம் ஆண்டு டீசல் விற்பனையில் யூனிட் 1 பங்கில் 6222 கிலோ லிட்டர் விற்பனை செய்யப்பட்டு இந்திய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. 2013 ஆண்டு அசோக் லைலாண்ட் நிர்வாக இயக்குனர் திரு தீரஜ் ஹிந்துஜா அவர்கள் தொழில் சம்பந்தமாக நமது சங்கத்திற்கு வருகை புரிந்த நிகழ்வு. இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் ED திரு அசோக் அவர்களால் 2014ஆம் ஆண்டு வைகுந்தம் அருகில் யூனிட் 3 பெட்ரோல் பங்க் திறக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் டீலர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆல் இந்தியா மீட் நடந்த நிகழ்வு. TVS குழுமத்தின் JMD திரு R தினேஷ் அவர்களுடன் நமது சங்க நிர்வாகிகள். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் மூலம் இயங்கும் பங்குகளில் நமது சங்கத்திற்கு சொந்தமான பங்குகளில் மட்டுமே அதிகப்படியான டீசல் கொள்முதல் செய்து விற்பனை செய்ததில் 2015ஆம் ஆண்டு அகில இந்திய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை தலைவர் வி செல்வராஜு அவர்கள் தலைமையில் 6 ஆண்டு காலமாக சங்கத்தை சிறப்பாக வழி நடத்தி பல்வேறு விருதுகளை பெற்று சாதனை பெற்றுள்ளார்கள். ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் நிர்வாக குழு உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டு வந்தார். 2015ஆம் ஆண்டு அசோக் லைலாண்ட் நிர்வாக இயக்குனர் திரு தீரஜ் ஹிந்துஜா அவர்கள் தொழில் சம்பந்தமாக நமது சங்கத்திற்கு வருகை புரிந்த நிகழ்வு. 2017ஆம் ஆண்டு நமது சங்கத்தின் மூலம் பொதுமக்களுக்கு உதவி செய்யும் வகையில் அசோக் லைலாண்ட் மற்றும் TVS நிறுவனத்தின் மூலம் தீயணைப்பு வாகனம் வழங்கப்பட்டு இன்று வரை பயன்பாட்டில் உள்ளது. 2005ஆம் ஆண்டு முதல் நமது சங்கம் பசுமை சங்ககிரி அமைப்புடன் இணைந்து இதுவரை 35,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறது. பசுமை சங்ககிரி அமைப்பிற்கு ஆட்டோ வழங்கிய நிகழ்வு. IDFC கார்டில் பரிவர்த்தனை செய்ததில்
நமது சங்கம் விருது வாங்கிய நிகழ்வு. நமது சங்கம் ISO தரச்சான்று பெற்றுள்ளது. அகில இந்திய அளவில் அரசு வரையறுத்துள்ள அளவுகளில் மட்டுமே லோடு ஏற்ற வேண்டும் என்பதையும், அதன் மூலம் அரசுக்கும் வாகன உரிமையாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் சரக்கு உரிமையாளர்களுக்கும் நிரந்தர நன்மைகள் ஏற்படும் என்பதையும் 2019ஆம் ஆண்டு மாநில அளவிலான கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் அனைத்து மாவட்ட சங்கங்களின் நிர்வாகிகள் மூலம் லாரி உரிமையாளர்களுக்கு எடுத்துச் சொல்லி அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றுள்ளார்கள். 2019ஆம் ஆண்டிற்கான இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சேவைக்கான உயர் விருதான துருவா விருது நமது சங்கம் பெற்றுள்ளது. யூனிட் 3இல் லாரி பார்க்கிங் வசதி விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது. 2020ஆம் ஆண்டு ஹைவே பிளாசா இடத்தில் கட்டிடம் கட்டப்பட்டு ஆயில் ஸ்டோர் மற்றும் ஆட்டோமொபைல்ஸ் விற்பனை தொடங்கப்பட்டு உள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து நமது சங்கத்திற்கு வருகை தந்த நிகழ்வுகள் 2022ஆம் ஆண்டு முதல் தற்போது பொன்விழா கொண்டாடும் தலைவர் என் கந்தசாமி அவர்கள் தலைமை பொறுப்பேற்று சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி பல்வேறு விருதுகளை பெற்று சாதனை பெற்றுள்ளார்கள். ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் நிர்வாக குழு உறுப்பினராகவும் தற்போது வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். 2022ஆம் ஆண்டு இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜர் திரு சுரேஷ் அவர்களுடன் சங்க தலைவர் அவர்கள். 2023ஆம் ஆண்டு யூனிட் 3 பெட்ரோல் பங்கில் CNG கேஸ் விற்பனை துவங்கப்பட்டுள்ளது. வெள்ளி விழா கட்டிடத்தில் கல்ஃப் ஆயில் ஆட்ப்ளூ பம்ப் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த நிர்வாக இயக்குனர் திரு ரவி சாவ்லா அவர்களுடன் நமது சங்க நிர்வாகிகள். குடியரசு தின விழாவில் கொடியேற்றிய நிகழ்வு. அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் திரு சஞ்சீவ் குமார் அவர்களுடன் நமது சங்க நிர்வாகிகள். எக்ஸ்ட்ரா பவர் கிரீன் டீசல் விற்பனை திறப்பு விழா செய்த நிகழ்வுகள். சிம்டா பொதுச் செயலாளர் திரு ஜியா சண்முகப்பா அவர்களுடன் நமது சங்கத்தின் முன்னாள் தலைவர் MR குமாரசாமி அவர்களுடன் வியக்க வைக்கும் சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சாதனைகளின் வரிசையில் தற்போதைய சாதனைகள். மகாசபை கூட்டத்தில் கல்வி உதவி தொகையும் அதிக டீசல் மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனை செய்த நபர்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் வழங்கப்படும் கல்வி உதவி தொகை 10 நபர்களில் இருந்து 20 நபர்களாக உயர்த்தப்பட்டு உள்ளது. ரூபாய் 30 லட்சத்தில் நமது சங்க நிர்வாக கட்டிடத்தின் மேல்தளம் பழுதுபார்க்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு உள்ளது. சங்ககிரி TVS மேம்பாலம் எதிரில் 40 லட்சத்தில் புதியதாக கட்டிடம் கட்டி ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், உதிரி பாகங்கள், பேட்டரிகள் மற்றும் லாரிகளுக்கு தேவையான தார்பாய்கள் விற்பனை செய்ய விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது. கல்ஃப் ஆயில் நிறுவனத்தில் இருந்து நமக்கு தேவையான ஆயில் எடுத்து வர 2024ஆம் ஆண்டு நம் சங்கத்தின் மூலம் சொந்தமாக லாரி ஒன்று வாங்கி பயன்பாட்டில் உள்ளது. VRS வாங்கும் உறுப்பினர்களுக்கு 1 லட்சம் நிதி வழங்கப்பட்டு உள்ளது. நமது சங்க உறுப்பினர்கள் சாலை விபத்துகளில் உயிர் தவறும் பட்சத்தில் 10 லட்சமாக இருந்த உதவித்தொகை 15 லட்சமாக உயர்த்தப்பட்டு உள்ளது. இயற்கை மரணம் அடைந்த உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை 50,000 இருந்து 1 லட்சமாக உயர்த்தப்பட்டு உள்ளது. நம் சங்கம் டாடா மோட்டார்ஸுடன் இணைந்து 13 ஏக்கர் நிலப்பரப்பில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அமைக்க உள்ளது. கொங்கனாபுரம் சாலையில் 6.45 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தை சங்கத்திற்கு சொந்தமாக வாங்கி அதில் பெட்ரோல் பங்க் கட்டுவதற்கான அனுமதி பெறப்பட்டது. அதை விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் மற்றும் நமது நீண்டகால கனவான திருமண மண்டபம் விரைவில் கட்ட உத்தேசிக்கப்பட்டு உள்ளது. தற்போது 175 பணியாளர்களுக்கு மேல் வேலை வாய்ப்பு கொடுக்கும் அளவிற்கு வியாபார வளர்ச்சி அடைந்து சங்ககிரி மட்டுமல்ல நம் தேசத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் நம் சங்கத்தினுடைய சாதனைகளின் வரலாறு காலம் உள்ளளவும் நீடிக்கும். ஆம், ஐயமில்லை. இப்பொன்விழா ஆண்டில் வெற்றி நடை போடும் சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்திற்கு மேலான ஆதரவினையும் ஒத்துழைப்பையும் நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் வரலாறு சங்கத்தினுடைய பொன்விழா ஆண்டில் ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்ச்சியை இங்கே பதிவு செய்தார்கள். அடுத்த நிகழ்ச்சி